2570வது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு அகில இந்திய சாக்கிய ராசகுல தம்ம போதினம் மற்றும் இந்திய கணசங்கம் கட்சி தி ஜெய்பீம் அகாடமி நாமக்கல் இணைந்து புத்த பூர்ணிமா விழா உடுமலைப்பேட்டையில் உள்ள செல்வபுரத்தில் புத்த தம்மபதம் திருக்கோவில் வளாகத்தில் இந்திய கணசங்கம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆளுமை தமிழர் பேராசிரியர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக மகான் புத்தருக்கு புனித நீர் தெளித்து அழைத்து வருதல், இரண்டாவது நிகழ்வாக புத்த பெருமானுக்கு மலர் வந்தனம் செய்து தீட்சண்யா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நிகழ்வாக 2026ஆம் ஆண்டு சாக்கிய வம்ச பாரம்பரிய விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புத்த தம்மபதம் அறிவு திருக்கோவில் நிர்வாகி சிவகாமி மற்றும் தமாச்சாரி கௌதம் காளியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கணசங்கம் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் கரூர் கண்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். டாஸ்கோ ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ கணேசன் வாழ்த்துரை வழங்கினார். சாக்கிய வம்ச பாரம்பரிய விருதுகளை வழங்கி இந்திய கணசங்கம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆளுமை தமிழர் பேராசிரியர் முத்துசாமி தம்ம பேருரை நிகழ்த்தினார். சாக்கிய சீலர் விருது உடுமலை மணிக்கும், சாக்கிய ததாகதன் விருது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் சுரேஷ் கண்ணன் அவர்களுக்கும், சாக்கிய திருமகன் விருது ராசிபுரம் அருள்குமாருக்கும், சாக்கிய முத்திரன் விருது ஓவிலி முருகனுக்கும், சாக்கிய நேசன் விருது கோவை செல்வராஜுக்கும், சாக்கிய பேரொளி விருது மடத்துக்குளம் நம்பிராஜனுக்கும், பேராசிரியர் செல்லத்துறைக்கும், சாக்கிய திலகம் விருது பல்லடம் கந்தன் முருகனுக்கும், சாக்கிய ரத்னா விருது அரவக்குறிச்சி ராஜகோபாலுக்கும், சாக்கிய ஆளுமை விருது காரூர் ராமச்சந்திரனுக்கும், சாக்கிய சங்கதிபதி விருது கிருஷ்ணராயபுரம் சவுந்தரபாண்டியனுக்கும், சாக்கிய புத்தாதிபதி விருது முடக்குறிச்சி மா சசிகுமாருக்கும், சாக்கிய பேராளுமை விருது குளித்தலை முருகன் பொன்னுசாமிக்கும், சாக்கிய ரத்னா விருதுகள் உடுமலை நமச்சிவாயம், தங்கராஜ், பழனிசாமி, ஆனந்தன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இறுதியாக இந்திய கணசங்கம் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் இரா அண்ணாதுரை நன்றி உரை கூறினார். வாழ்த்துக்கள்.